காலு என்ன வரும்? இதா ஜாக்கல் முனாஃபிகூன் சொன்னா காலுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். சரியா? தே செட் தான் அதோட மீனிங். காலுண்டா தே செட். நசர் அதானே. அதை நான் சொன்னேன் கூறுகின்றனர் தே சே என்று சொல்லுகின்றேன். ஏன் அதை நான் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸுக்கு மாத்தினேன்னு சொன்னால் இந்த இதா வாரத்தால் இதா வந்து தொடர்ச்சியாக அதுக்கு பிறகு வார அந்த பாஸ்ட் டென்ஸ் அவ்வளவையும் பிரசன்ட் டென்ஸுக்கு மீனிங் ஆகும். சரியான? அதாவது முனாஃபிக்கூன்கள் அதாவது நயவஞ்சர்கள் உம்மிடம் வந்து கூறுகின்றனர். காலு மீன்ஸ் கூறுகின்றனர். ஏன் கூறுகின்றனர் என்று சொல்லலாம்னு சொன்னா பிகாஸ் இந்த இதா வந்து கூறினார்கள் என்று சொல்லிடலாம், தே செட் என்று சொல்லிடலாம். ஆனா இதாக்கு பிறகு பாஸ்ட் டென்ஸ் வரும். இதா ஜாக்கல் முனாஃபிகூன காலு. சரிதானே? நான் பார்த்தேன். இப்ப பார்ப்போம். இத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன் ஃபஸத்து அன் சபீலில்லாஹ். ஒவ்வொன்றா பார்ப்போம். இத்தஹது என்ன சொல்லுவோம்? சோ இத்தஹது என்ன? இது ஒரு ஃபிஅலா இல்ல இஸ்மா? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஹுவ நஸரா சொல்லுங்க அப்போ. ஹுவ நஸரா, உமா நஸரா, ஹும் நஸரா நஸரு, ஹும் நஸரு, ஹும் இத்தஹது சொல்லுங்க அப்போ. ஹும் இத்தஹது. அப்படா இது பாஸ்ட் டென்ஸ் ஹும் அவர்களை குறிக்கும். இது கமாண்டுக்கு வராதா? விளங்கல? இது கமாண்டுக்கு வராதா? என்னதுக்கு? இத்தஹது. இத்தஹது சொல்லுங்க. நஸரு சொல்லுங்க அப்போ. ஹுவ நஸரா, ஹுவ நஸர, ஹும் நஸரா, ஹும் நஸரு, ஹும் நஸரு. ரைட். நீங்க கமாண்டுக்கு வராதான்னு கேக்கே. அப்படிதானே? ரைட். இது வந்து சம்டைம் சில ஃபியல்கள் இஸ்தக்ஃபரா அலிஃப் வாரையா அமெரிக்கா இஸ்தக்ஃபரா அதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ். சில நேரம் அலிஃப் வாரது சரியா இத்தகத அந்த தாக இல்லதாகும். ஆனா இது வந்து இஸ்தக்ஃபரா அது வந்து அத நாங்க இஸ்தக்ஃபராங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி இத்தகது என்கிறதும் ஒரு பாஸ்ட் டென்ஸ். காரணம்னா அலிஃபும் பெறலாம். சில நேரம் ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரலாம்? அலிஃப்லயும் பெறலாம். நீங்க நாமைக்கு அஞ்சு பண்ணா ஹுவ நஸரா இது ஹுவ ஃபோ. இஸ்தக்ஃபரா இங்க பாருங்க இதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஒரு சில ஃபார்ம்கள் சரியா பாஸ்ட் டென்ஸ்ல அலிஃப்லயும் ஸ்டார்ட் ஆகும். நாமரிக்கா படிச்சோமா இல்லையா? அத நீங்க எப்படி வருதுங்கறத பிறகு பாப்போமா. இது இந்த ஃபார்மட் எப்படி வாங்க? இஸ்தக்ஃபரா இந்த ஃபார்ம் இஸ்தக்ஃபரா இஸ்தக்ஃபரா இஸ்தக்ஃபரு இத்தஹது. இப்ப சரியா? ரைட். கிளியர் தானே? அப்பண்டா ஹும் இத்தஹது, ஹும் இத்தஹது. ரைட். ஹும் இத்தஹது, தே டுக். இத்தஹது என்றா என்ன? தே டுக் அவர்கள் எடுத்தார்கள். ஹும் இத்தஹது. இப்ப ஐமானஹும். இப்ப நான் ஐமானஹும் எடுக்கிறேன். ஐமானஹும்ங்கிறது இஸ்மா ஃபிஅலா சொல்லுங்க. ஐமானஹும் ஃபிஅல். ஐமானஹும் இஸ்ம். இஸ்ம். இது அலிஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் இது ஐமானா இது வந்து இஸ்ம். அது ஒரு அட்டாச் பண்ணிக்கிறது ஹும். சரியா? இது வந்து நீங்க பிரசன்ட் டென்ஸ்க்கு மாதிரி யோசிக்கலாம். பிரசன்ட் டென்ஸ்ல வாரண்டா ஆ பிகினிங் ஐமானா இது வந்து ஊல வரணும். ஆனா ஆல வருது. அப்படி வரக்கூடிய சான்சஸ் இல்ல. பிரசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுத்து ஆவுல இல்லாட்டி ஊல ஸ்டார்ட் பண்ணும். கடைசி எழுத்து ஊ சவுண்ட்ல ஸ்டார்ட் முடியும். யாமரி தானே? என்சுரு பிகினிங் ஆ என்சுரு கடைசி எழுத்து ஊ. சரிதானே? ஆனா ஐமானா இது நஸ்ப் ஃபார்ம். என்ன ஃபார்ம் இது? நஸ்ப் ஃபார்ம். அப்பண்டா இது வந்து இஸ்ம் நஸ்ப் ஃபார்ம்லேக்கு ஹும் வந்து அட்டாச் பண்ணணும். அப்பண்டா என்ன ரூல் வரும் இதுக்கு? ஐமானஹும் நான் எப்படி நாம வந்து தியா ஓத்ஸ் இது என்ன பிரின்சிபல் நாங்க படிச்சோம்?
முதாஃப் 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 இலை முதாஃப் முதாஃப் இலை ரைட் பாப்போம் இது ஐமானா ஐமானு என்று சொன்னா ஐமானி என்று சொன்னா ஐமானு என்று சொன்னா ஐமானா ஐமானா ஆ வந்தா இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கு ரஃபாவா நஸ்பா ஜர்ரா நஸ்ப் நாசிப் ஃபார்ம்ல இருக்கு அப்பண்டா இது வந்து ஃபியல் சென்டென்ஸ் சரியா அதுக்கு பிறகு வார இந்த இஸ்ம் வந்து நஸ்ப்ல ஸ்டார்ட் ஆகும் அதோட இந்த ஹும்ங்கிற அட்டாச் ப்ரொனவுன் அட்டாச் பண்ணிருக்கு சரியானே ஐமானஹு அதாவது ஐமானா நஸ்ப் டீடைல்ஸ் ஹும் வந்து அட்டாச் ப்ரொனவுன் பாருங்க ஐமானஹும ரெண்டா உடைச்சா ஐமானா அண்ட் ஹும் ரெண்டையும் சேர்த்து தான் ஐமானஹும்னு சொல்றோம் ஐமானா நஸ்ப்ல இருக்குது ஹும் வந்து அட்டாச் ப்ரொனவுன் அவன் இதுல மீனிங் இதுல என்னது என்ன சாமான் இது படிச்சோமே முதாஃப் முதாஃப் இலை இதாஃபா அப்படின்னு சொல்லி முதாஃப் முதாஃப் இலைன்னு சொன்னா சரியா இதுல ரூல்ஸ் என்னன்னு படிச்சோம் எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேம் ஆயிடும் முதாஃப் முதாஃப் வந்து அல்வா கூட லைட்டா இருக்கணும் முதாஃப் இலை வந்து ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் ரைட் முதாஃப் வந்து சொன்னா ஐமானா லைட்டா இருக்கணும் சரியா இது லைட் தானே சரியா அல் இருக்குதா இல்ல ரைட் இது வந்து முதாஃப் ஹும் வந்து அட்டாச் ப்ரொனவுன் அட்டாச் ப்ரொனவுன் நஸ்பாவும் இருக்கலாம் ஜர்ராவும் இருக்கலாம் இப்ப என்னவா இருக்கு இப்ப முதாஃப் இலை வந்து வார இஸ்ம் வந்து அது ஒரு ப்ரொனவுனாவும் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு இஸ்மாவும் இருக்கலாம் இப்போது ப்ரொனவுன் இது வந்து முதாஃப் வந்து நோ அல் லைட் லைட் நோ அல் அதுக்கு பிறகு வார அட்டாச் ப்ரொனவுனோ இஸ்மோ அது ஜர்ல இருக்கு அப்படின்னா இந்த ஹும்ங்கிறது ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு சரியானே அப்படின்னா இப்படி வந்தால் இது எப்படி நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் தியா ஓத் ஆஃப் தியாஸ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில ஒஃப் வரும் இது ரெண்டு முறையில நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணலாம் தியா ஓத்ன்னு சொல்லலாம் ஓத் ஆஃப் தியாஸ் அப்படின்னா இந்த ஐமானைக்கும் ஹும்முக்கும் இடையில ஒஃப்ங்கிற மீனிங் வரும் அதானே நான் முதாஃப்ல எப்படி ஒஃப் வாரன்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா யாருக்கும் நான் இன்னும் அடுத்த இதுல வழங்கப்படுது நான் இதுல போட மறந்துட்டு அடுத்த இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு அதுல உங்களுக்கு கிளியரா வழங்கப்படுது ரைட் ஜுன்னத்தன் ஐத்தஹது ஐமானஹும் ஜுன்னத்தன் ஐமானஹும் என்றா they took their oath இத்தஹது மீன் they took ஐமானஹும் மீன்ஸ் their oath இப்ப பாப்போம் ஜுன்னத்தன் ஜுன்னத்தன் என்ன இது இஸ்மா ஃபிஅலா ஹர்ஃபா இஸ்ம் ரைட் ஏன் கிளியரா சொல்ல இஸ்ம் என்று ஒன்று வந்து ஹெவியா வந்துருக்கி ஃபிஅல நீங்க ஹெவியில காண மாட்டீங்க தன் துன் தின் என்று காண மாட்டீங்க சரியா ஜுன்னத்தன் ஓகே ஜுன்னத்தன் அது ஒரு உங்களுக்கு தாஹாவும் கடைசில வந்து சரியானே இது ஜுன்னத்தன் இது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குது நஸ்ப் நஸ்ப்ல இருக்கு இது நஸ்ப்ல இருக்குன்னா இன்னும் ஒரு டீடைல்ஸ் இந்த சென்டென்ஸ்ல இது ஃபிஅல் ஐமானஹும் ஒரு ஃபிஅல் ஒரு 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 இஸ்ம் இஸ்மோட ஒரு அட்டாச் ப்ரொனவுன் அதாவது இதாஃபா கான்செப்ட் இது ஒரு இஸ்ம் இந்த சங்கிலில உள்ளது இந்த இஸ்மோட அட்டாச் ப்ரொனவுன் அட்டாச் பண்ணி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இஸ்ம் இது ஒரு இஸ்ம் இது நஸ்ப்ல இருக்கு சரியா another நஸ்ப் ஆனா ஒரு சென்டென்ஸ்ல பல டீடைல்ஸ் வரையலுமா வரலாம் எத்தனை டீடைல்ஸும் வரலாம் நான் சாக்லேட் சாப்பிட்டேன் எனது வீட்டிலே நேற்று அங்க கூட சாப்பிட்டேன்ங்கிறது என்ன சாப்பிட்டேன் சாக்லேட்ங்கிறது டீடைல்ஸ் நேற்று சாப்பிட்டேங்கிறதும் ஒரு டீடைல்ஸ் சரியா ஏன் சாப்பிட்டேன் பசிக்குங்கிறதும் ஒரு டீடைல்ஸ் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல டீடைல்ஸ் வந்து கணக்க வரலாம் புறநான் டூவர் வந்து ஹூவர் நான் சாப்பிட்டேன் ஃபியல் வந்து சாப்பிட்டேங்கிற ஆக்ஷன் இத்தஹதுங்கிறது தே டு ஐமானஹும்ங்கிறது தியா ஓத் அது ஒரு இஸ்ம் அதாவது இது நஸ்ப்ல ஐமான நஸ்ப்ல
அதாவது அட்டாச் வார முதாஃப் முதாஃப்லே கன்செப்ட் ஜுன்னத்து நஸ்புல இருக்கு சரியானே அல்ஹம்துலில்லாஹ் இப்ப பாப்போம் ஃபஸத்து சாரி இது எத்தனை எழுத்து ஃபாங்கிறது ஒரு எழுத்தா ஞாபகம் ஃபா சத்து ஃபாவை செப்பரேட் பண்ணுவோம் ஃபா என்றால் சோ ஃபாண்ட என்ன ஃபாக்கு மீனிங் என்ன சோ ஆகையால் என்ற கருத்து சோ சத்து என்ன ஃபார்முலா இருக்கு பாப்போம் சொல்லுங்க ஹும் 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 சத்து நஸரா ஃபார்முலா சொல்லுங்க நஸரா நஸரு ஹும் நஸரு ஹும் சத்து இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஹும் சத்து சரிதானே ஃபஸத்து ஃபா மீன்ஸ் சோ சத்து மீன் தே ஸ்டாப் அதர் சென்டென்ஸ் அவர்கள் இவங்க என்ன தே ஸ்டாப் பண்ணா அவரையும் ஸ்டாப் பண்ணி போட்டு மற்றவர்களையும் ஸ்டாப் பண்ணா அவரும் போகல அவ அந்த செயலை செய்யல சரியா இத்தகது ஐமானவும் ஃபஸத்து அன் சபீலி தே ஸ்டாப் அதர்ஸ் அண்ட் தெம்செல்ஸ் மத்தாக்களையும் ஸ்டாப் பண்ணி போட்டு அவர்களையும் ஸ்டாப் பண்ணா எப்படிங்கிறத பாப்போம் இது நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சரியானே சத்து அன் சபீலில்லாஹ் இது என்ன இதுல அன் சபீலி அல்லாஹ் இது என்னன்னு சொல்லுங்க அன்ங்கிறது என்ன ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரும் அதோட விக்டமும் ஹர்ஃப் ஆஃப் ஜர்ரும் அதோட விக்டம் ஹர்ஃப் ஆஃப் ஜர் சொல்லுங்க பாப்போம் பா தா காஃப் லாம் வாவ் மின் அலா ஹத்தா இலா பா தா காஃப் லாம் வாவ் மின் ஃபி அன் அன் அன்னுங்கிற வருது அதுக்கப்புறம் ஒரு இஸ்ம் பண்டு வருது அப்ப ஹர்ஃப் ஆஃப் ஜர்ருக்கு பிறகு சரியா ஹர்ஃப் ஆஃப் ஜர்ருக்கு பிறகு சாரி ஹர்ஃப் ஆஃப் ஜர்ருக்கு பிறகு ஒரு இஸ்மை அட்டாச் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து ஜர் ஸ்டேட்டஸ்ல வரணும்னு சொன்னா படிச்சுக்கமா இல்லையா ஹர்ஃப் ஆஃப் ஜர் அதுக்கு வார பக்கத்துல வார இஸ்மை ஜர் ஸ்டேட்டஸ்க்கு ஆக்கும் அப்படி அடிச்சு அப்படி கீழே ஆயிக்கிறோம் சபீலு ஒன்று வராது சபீலா ஒன்று வராது சபீலி விளங்கிச்சானே அன் சபீலி அப்படின்னா அன் அண்டா அபவுட் ஒன் ஃப்ரம் அண்ட மீனிங்கும் வரும் இங்க வந்து ஃப்ரம் பாத் சபீல் அண்டா பாத் அன் அண்டா ஃப்ரம் அன் சபீலி ஃப்ரம் பாத் இப்ப பாப்போம் அல்லாஹ் அன் சபீல் இல்ல அதப்ப பாப்போம் அப்படின்னா ஃப்ரம் பாத் இது வந்து ஜார் மஜ்ரூர் சரியானே ரெண்டையும் கனெக்ட் பண்ணும் ரெண்டு வேர்டையும் கனெக்ட் பண்றது இது ஜார் இது வந்து இஸ்ம் வந்து ஜர்ல வருது சோ ஜார் மஜ்ரூர் என்று சொல்லுவாங்க இப்ப அல்லாஹி the word அல்லாஹ் என்ன ஸ்டேட்டஸ்ல இப்ப ஜர் இப்ப பாப்போம் அன்னுக்கும் சபீலுக்கும் கனெக்ஷன் இப்ப பாப்போம் இது ஏதாவது வேர்டு வருதுண்டா இப்ப இந்த வேர்டுக்கும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற வேர்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க என்ன கனெக்ஷன் இருக்கு ரெண்டும் ஜர் ஸ்டேட்டஸ்ல இருக்கு என்ன ஜர் ஸ்டேட்டஸ்ல ரெண்டு இருக்கு ஓகே ஜர் ஸ்டேட்டஸ் இது என்ன கான்செப்ட்கள் வரும் நான் படிச்ச கான்செப்ட் சபீலும் அல்லாஹி the word அல்லாஹி அன்னும் சபீலும் ஜார் மஜ்ரூர் சபீலும் அல்லாஹி என்ன கான்செப்ட் இதாஃபா முதாஃப் முதாஃபிலே வரும் இதாஃபா முதாஃப் முதாஃபிலை இன்னும் இப்பதான பார்த்தேன் நான் சொன்னேன் ஐமானவும் சேம் மாதிரி இப்ப சபீல் வந்து லைட்டா இல்ல ஹெவியா லைட் ஏன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஹெவியண்டா சபீலின் என்று வரும் ஆனா இது சபீலி என்று இருக்கும் சரியா அப்பண்டா இது லைட் இப்ப இதுல அல் இருக்கான்னு பாருங்க அல் இல்லன்னு சொன்னா இது முதாஃப் சரியானே இது லைட் அரிக்கி அல் இல்ல பாப்போம் இது சபீலையும் இந்த வேர்ட் அல்லாவையும் இப்ப வெளியெடுக்கணும் இந்த சபீலையும் அல்லாவையும் எடுத்துட்டேன் இப்ப சபீல் இல்ல முதலாவது இதாஃபா கன்செப்ட் பவர் மட்டும் சொன்னேன் இது வாருங்கோ இது லைட் அரிக்கா எஸ் இல்ல அல் இருக்கா இல்ல not have அல் அப்பண்டா இது முதாஃப் இது அதுக்கு பக்கத்துல வார வேர்ட பாருங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு
ஜார் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. இப்ப இது வந்து லைட் ஆகவும் அல்லில்லாட்டி இது முதாஃப். பக்கத்துல வந்து ஜர்ல வந்தா முதாஃபில். அல்லாஹு ஒன்னும் பெறல, அல்லாஹ ஒன்னும் பெறல. சரியா? அப்படா இது சபீலில்லாஹி ஜார். அப்படா இது ரெண்டுக்கும் இடையில ஒஃப் என்ற மீனிங் வரும். என்ன வரும்? பாப்போமா? மீனிங் என்னன்னு பாப்போமே. பாப்போம். அன் சபீலில்ல அப்படா பாத் ஆஃப் அல்லாஹ். எப்படி? சபீலில்லா என்றா பாத் ஆஃப் அல்லாஹ். நான் சொல்லேன் பாத் ஆஃப் அல்லாஹ்னு சொல்லாம த பாத் ஆஃப் அல்லாஹ். சரியானே? இதுல மீனிங் என்ன? த பாத். ஏன் த பாத் ஆஃப் அல்லாஹ்னு சொன்னேன்? யாருக்கு அல்லாஹ் தெரியுமா? ப்ராப்பரா ஆகிக்கிறனால அல்லாஹ். ஓகே. முதாஃப் முதாஃபிலேன்னு சொன்னா இப்ப முதாஃபிலை அல்லாஹி தானே. இத பாருங்க, இதுல டைப் என்ன? இஸ்ம்ல நாங்க பார்த்தோம். இஸ்ம் 4 ப்ராப்பர்ட்டி. ஒன்று ஸ்டேட்டஸ், அது ரஃபாவா நஸ்பா ஜர்ரான்னு பாக்குறோம். அடுத்தது பார்த்தா நம்பர் 1 2 3 பாக்குறேன். அடுத்தது பார்த்தோம் என்ன? ஜெண்டர், ஆனா பெண்ணான்னு பாக்குறேன். நாலாவது டைப். நாலாவது என்ன? ஜெண்டர் வந்து ஆண். ஏன்னா வேர்ட் அல்லாஹ். சரியானே? இது ஜர்ரில் இருக்கு. சரியானே? நாலாவது பாக்குற இது கொமனா இல்ல ஸ்பெசிபிக்கா? யாருடைய பெயர், ஒரு ஆளுடைய பெயர் வந்து ஸ்பெசிபிக் ப்ராப்பர். அப்படி படிச்சமா இல்லையா? முஹம்மட் என்றா ஒரு ஆளை ஸ்பெசிபிக்கான பெயரை சொல்றோம். கார் என்றால் கொமன். சரியா? நான் சொல்லேன் கணக்கக்காரி ப்ளூ கார், ஆனா நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன். முஹம்மட் மனிதர்கள் என்றால் ஒரு கொமன். நான் சொல்ல முஹம்மட் என்று சொன்னால் ஸ்பெசிபிக். விளைஞ்சானே? அப்ப the word அல்லாஹ் ஒரு ஆள பேர் வந்து ஸ்பெசிபிக் ப்ராப்பர். சோ இது வந்து ப்ராப்பர் ஏகதால இதுல டைப். நாங்க இதுல டைப் நாம டிசைட் பண்ணோம். முதாஃப் இது வந்து ப்ராப்பரா கொமனா சபீலி. காமன். ஏன் கொமன்? அது வரல. அல் வரல. அல் வரல. சபீலி என்றா பாத். பாதைங்கிறது எந்த பாதையும் இருக்கலாம். கொழும்புக்கு போறதா வரலாம், கண்டிக்கு போறதா வரலாம், இந்த பாதையும் பெறலாம். சரிதானே? வழியாகவும் இருக்கலாம், வே ஆஃப் லைஃப் இதாகவும் இருக்கலாம். அல்ல போட்டா அஸ்ஸபீல் என்றா அந்த பாத், கொழும்புக்கு போற வழி. நான் அப்படி அந்த வழி அப்படின்னா அல் வரணும். அல் வந்தா அது ஸ்பெசிபிக். ஆனா இது கோமனாரி. ஆனா இதுல டைப்ப, அதாவது ப்ராப்பர்ட்டிய இது கொமனா ஸ்பெசிபிக்கான்னு பாக்குறதுக்கு முதாஃப் இலையிட இத பார்க்கணும். அல்லாஹி வந்து ப்ராப்பரா இல்ல கொமனா? அது வந்து ப்ராப்பர். அப்ப நான் ப்ராப்பர் என்றால் அல்லாஹி வேர்ட் அல்லாஹி ப்ராப்பர் என்றா இதுவும் ப்ராப்பர். ஆனா இது கொமனாய் தானே இருக்குது. இது கொமனா தானே. இப்ப இதுல இது டிசைட் பண்ணும் the word அல்லாஹ் ப்ராப்பர் சொன்னா இதுவும் ப்ராப்பர். அப்ப நான் எப்படி நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன்டா path of அல்லாஹ்னு சொல்ல மாட்டேன். the path of Allah. the path of Allah. சரியா? the path of Allah. அடக்குல கிளியரா வழங்க. சபீலில்லாஹ் என்றா the path of Allah. அன்சபீலி அல்லாஹ், அன்சபீலி என்றா from path. சரியானே? இப்ப எப்படி நாங்க இத நாம் டிரான்ஸ்லேட் பண்றோம் சொன்னால் the last property type வந்து சரியா of Allah is proper. So mudaf sabil also proper. ஏன் sabil also proper. So the ன்னு பார்த்தோம். இப்ப பாப்போம் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் பாப்போம். எப்படி போட்டீங்க? from an the path of Allah. from the path of Allah. இல்லாட்டி இப்படி சொல்லலாம் from the Allah's path என்று சொன்னாலும் பிழை இல்லை. இங்கிலீஷ்ல அப்படி சொல்லலாம் from the Allah's path அப்படின்னு சொல்லலாம். ஆனா நாம நார்மலாக எப்படி இது நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணா from the path of Allah. எப்படி தமிழ்ல? ஆமா ரைட். from தமிழ்ல எப்படின்னு பாப்போம். ரைட், எல்லாத்தையும் பாப்போம். இப்ப இதுல இத்தகது நான் சொல்லலாம் பாருங்க. இத்தகது they took ஐமானஹும் they took their oath.
ஜுன்னத்தன் சீல் ஃபா சோ சத்து அவர்கள் ஸ்டாப் பண்ணினார்கள் they averted stop and from the path of Allah இதான் இங்கிலீஷ் நான் இப்ப தமிழ்ல பேச சொல்ல போறேன் இத்தகது இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்னத்தை ஐமானகும் அவர்களுடைய சத்தியங்களை எடுத்துக்கொண்டார்கள் அவங்க செய்த சத்தியங்கள் தானே ஐமானகும் சத்தியங்களை எடுத்துக்கொண்டார் என்னவா எடுத்துக்கொண்டார்கள்டா ஜுன்னத்தன் கேடயமாக கவராக எடுத்துக்கொண்டார்கள் விளைஞ்சானே இவர்கள் தங்களுடைய சத்தியத்தை எடுத்துக்கொண்டார்கள் என்னவாக கேடயமாக அதாவது ஜுன்னத்தன் சொன்னா ஐமானகும் என்று சொன்னா சத்தியம் சரியா அவங்க செய்த சத்தியத்தை ஜுன்னத்தன் என்றா சீல் அதாவது கேடயமாக எடுத்துக்கொண்டார் தென் சரியா அதுக்கு பிறகு மீண்டும் தென் சோ சத்து சத்து என்றா ஸ்டாப் பண்ண அவர்கள் தடுத்தார்கள் தடுத்து வருகின்றனர் சத்து அன்சபீலில்லா அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தடுத்து வந்தார்கள் யார மக்கள் ஆக்கள் சரியா அவர்கள் பொய் சத்தியங்களை இதெல்லாம் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற முறை பார்ப்போம் இது முதல் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இவர்கள் தங்களுடைய பொய் சத்தியங்களை கேடயமாக வைத்துக்கொண்டு என்ன செஞ்சார்கள்டா அவர்கள் மக்களை அல்லாஹ்வோட பாதையில இருந்து தடுத்தார்கள் கிளியரா அப்ப நாங்க தமிழ்ல நான் டிரான்ஸ்லேட் பண்ணோம் எப்படின்னு சொன்னா இப்படிதான் கேடயத்தை அந்த சத்தியத்தை கேடயமாக எடுத்துக்கொண்டார்கள் சொல்லிட்டு அதான் அதுக்கப்புறம் தென் அவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து தடுத்தார்கள் இப்படிதான் நான் தமிழ்ல பிரேக் ரிவர்ஸ்ல தான் நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணோம் இங்கிலீஷ் லேஸ் அப்படின்னா இதை கவனமா பாருங்க அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களுடைய பொய் சத்தியங்களை கேடயமாக ஆகையால் சரியா தென் சோ அடுத்த சத்து என்றா அவர்கள் தடுத்தார்கள் இறைவனுடைய பாதையிலிருந்து அதுல மீனிங் என்ன மக்களை இறைவனுடைய பாதையில் தடுத்தார் கிளியர் டவுட் இருக்கா இதுல டவுட் ஏதாவது தமிழ்ல டிரான்ஸ்லேட்ல தடுத்து வருகின்ற நேரம் சொல்லி பிரசன்ட்ல சொல்லுது இத்தகது தானே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற நேரம் தடுத்தும் வருகின்ற நேரம் சொல்லி பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்படுது அப்படித்தானே பட் ஆனா சத்துன்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ் தானே averted from the way of Allah அது தமிழ்ல ஏன் வருது நான் பிறகு பாப்போமா ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்க்கக்குள்ள அதுக்கு பிறகு என்ன வருதுங்கறத நான் பாப்போம் ஆனா இங்கிலீஷ்ல எப்படி போட்டீங்கன்னா they have taken their oath as a cover எடுத்தாங்க தானே so they averted people from the way of இது past tenseல இங்கிலீஷ்ல சொல்லப்படும் இந்த சென்டென்ஸ் மிஸ்ஸிங் இதுக்கு முந்தி என்ன வருது எனக்கு தெரியாது இப்ப நான் பார்த்தா தான் வரும் அத பார்த்த பொருள் நாம சரியா டிசைட் சரியானே இப்ப எங்களுக்கு நாங்க ஒவ்வொரு துண்டு துண்டா தானே ஒன்று அங்க இருக்கிறது நல்ல இடையில இருக்கிறது பாஸ்ட் டென்ஸை மட்டும் தான் பார்த்துக்குவாங்க சோ நான் கம்ப்ளீட்டா ஒரு தரம் பார்ப்போம் நான் பார்த்துட்டு அந்நேரம் உங்களுக்கு டிசைட் பண்ணலாம் ஏன் வை தமிழ் சரியா தானே போட்டிக்கா இல்லையாங்கிறத நான் கெஸ் பண்ணலாம் சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் இப்ப பாப்போம் அடுத்தது இத்தகது ஐமானகும் ஜுன்னத்தன் ஃபா மின் சோ சத்து அன் சபீலில்லாஹ் இஸ் கிளியர் ரைட் they have taken their oath as a shield cover so they averted they stopped an sabilillah மக்களை அல்லாஹ்வுடைய பாதையில இருந்து ஸ்டாப் பண்ணினாங்க அடுத்தது இன்ஷாஅல்லாஹ் சாஅ மா கானு யஅமல் இது என்ன ஃபார்ம் இது ஒரு இஸ்மா ஃபிஇலா முதல் சாஅ fail ரைட் ஆவறதால இஸ்மா ஈக்குவல் சான்ஸ் ரைட் வெரி குட் வேற யாரும் லைட் அடிக்கு மாதிரி லைட் மாதிரி இருக்கு வேற யாராவது வேர்டுகள் ஞாபகம் இருக்கேன் நான் படிச்சோம் ஹுவ நசரா ஹுவ ஜான்ற ஒரு வார்த்தை நாங்க பார்த்தோம் ஹுவ சாஆங்க இது ஒரு ஜஸ்ட் லைக் a fear ரைட் இது நான் நீங்க பார்க்கையில ஒரு இஸ்மாவும் இருக்கலாம் மாதிரியும் இருக்குது ஆனா இஸ்ம் அல்ல சரியானே இது சாஆ சரியா சாஆங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சொல்லுங்க ஹுவ நசரா
உவசா சரி சொல்லுங்க உவசா هو ساء هو ساء هو ساء هي ساعت هما ساعتا هن ساعن ஓகே அப்படிதான் வருமா ஷேக்? கொஞ்சம் பாருங்க நான் சொல்றேன் நீங்க கம்ப்ளீட்டா நாம ஃபைல நாங்க ஃபுல் ஃபார்மட் செல்லலாம் ஆனா இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து பாஸ்ட் என்ன விளக்கம் சொன்னா செகண்ட் பர்சனும் இல்ல ஃபர்ஸ்ட் பர்சனும் இல்ல அதாவது அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னாவிலையும் பெற மாட்டாது சரியா ஆனா நான் பெறாது இது சா and sa'at இந்த ஃபார்முலா மட்டும்தான் we find in the Quran not any other form huwa sa'a hiya sa'at இது வந்து ஆக்டிவ் இத பெசிவ் ஆகறேன்டா huwa si'a hiya siyat ஏன் சியாங்கறத நான் மறக்க சொல்றேன் நான் கொஞ்சம் பார்க்க சொல்றேன் huwa sa'a mean சரியா hiya siyat huwa ஃபார்முலா hiya ஃபார்முலா தான் you believe me இன்ஷாஅல்லாஹ் இது மட்டும் தான் வரும் ஆனா நாங்க அந்த அடுத்த எந்த ஃபார்ம்லயும் வரா இது ஜஸ்ட் this is the what some few words some என்ன சொல்றது exceptions some words are like this okay இது வந்து only room huwa sa'a sa'at si'a si இவ்வளவுதான் இருக்கு ரைட் அதை நீங்க வெச்சுக்கொள்ளுங்க இது என்ன இதோட மீனிங் என்னன்னு சொன்னேன் it is terrible சரியா it is terrible how it is terrible ன்னு சொல்லலாம் terrible என்றா என்ன சொல்ற யாரும் மோசமானது எவ்வளவு மோசமானது அது மோசமானது சரியா போலையா அவன் மோசமானவன் சொல்லலாம் அது மோசமானதுன்னு சொல்லலாம் ஹுவைக்கு ஹீன்னு சொல்லலாம் இட்டுன்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு ஹூன்னு சொல்லலாம் மனிதன் அல்லாத ஒரு பொருளுக்கு ஆனா பண்ணாண்டுன்னு சொல்லணும்னு பார்த்தோம் மனிதன் அல்லாதது he is terrible ன்னு சொல்லலாம் it is terrible ன்னு இத டிரான்ஸ்லேட் பண்ணலாம் நான் இப்போது it is terrible ன்னு மாத்துறேன் ஏனுங்கறத பிறகு இப்ப நான் சொல்றேன் விளங்கிச்சா இது டவுட் இருக்கா யாரும் இம்ரான் இது இந்த ரெண்டு வேர்டும் ஷேக் குர்ஆன்ல மட்டும்தான் இது